கிங்டம் தெலுங்கு திரைப்படத்தில் இலங்கை தமிழர்கள் குறித்து சர்ச்சைக்குரிய காட்சிகள் இடம்பெற்றிருப்பதாக அந்த திரைப்படத்தை தமிழகத்தில் திரையிடக்கூடாது என்று நாம் தமிழர் கட்சியினர் உள்ளிட்ட சில தரப்பினர் எதிர்ப்பு குரல் எழுப்பி வரும் நிலையில் கிங்டம் திரைப்படம் திரையிடப்படும் தியேட்டர்களுக்கு பாதுகாப்பு வழங்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. தொடர்ந்து கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சுரேஷ் வழங்க கேட்கலாம். சுரேஷ் வணக்கம். இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ள இந்த வழக்கின் முழு பின்னணி என்ன, வேற என்னென்ன அறிவுறுத்தல்கள் நீதிபதி வழங்கியிருக்கார், விரிவா பதிவு பண்ணுங்க. வணக்கம். அதாவது நடிகர் விஜய் தேவரகொண்டா நடிப்பில் வெளியாக இருக்கக்கூடிய கிங்டம் திரைப்படத்தில் ஈழத்தமிழர்களை இழிவுபடுத்தியுள்ளதாக கூறி நாம் தமிழர் கட்சியினர் உள்ளிட்ட அமைப்பினர் திரையரங்குகளை முற்றுகையிட்டு போராட்டங்களை நடத்தி வருகின்றார்கள். இந்த நிலையில கிங்டம் திரைப்படம் திரையிடப்பட்டிருக்கக்கூடிய திரையரங்குகளுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையுடன் அந்த படத்தினுடைய தமிழக வெளியீட்டு உரிமையை பெற்றிருக்கக்கூடிய SSI புரொடக்ஷன்ஸ் என்ற நிறுவனத்தின் சார்பில் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த வழக்கு நீதிபதி பரத சக்கரவர்த்தி முன்பு இன்றைக்கு விசாரணைக்கு வந்தது. அப்போது கற்பனை கதையின் அடிப்படையில் எடுக்கப்பட்ட இந்த திரைப்படத்தில் எந்த பிரிவினரையும் இழிவுபடுத்தும் வகையில் காட்சிகள் அமைக்கப்படவில்லை என்றும் எந்த பிரிவினரையும் மோசமாக சித்தரிக்கும் நோக்கம் எதுவும் இல்லை என்றும் அந்த மனுதாரர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. நாம் தமிழர் கட்சியின் தரப்பில் ஆஜராகியிருந்த வழக்கறிஞர் சங்கர் படத்தில் இலங்கை தமிழர்களை புலம்பெயர்ந்தவர்கள் போலவும் கடத்தல்காரர்கள் போலவும் தவறாக சித்தரிக்கப்பட்டுள்ளதற்கு எதிர்ப்பு தெரிவித்துதான் அமைதியான முறையில போராட்டங்களானது நடத்தப்பட்டு வருகிறது, படத்தை திரையிடுவதை தடுக்கவில்லை என்று தெரிவித்தார். காவல்துறை தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் முன்வைத்த வாதம் என்னவென்றால், ஜூலை 31 முதல் திரைப்படம் திரையிடப்பட்டு வருகிறது. எங்கெல்லாம் சட்டவிரோத நடவடிக்கைகள் நடைபெறுகிறதோ அங்கு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு நடவடிக்கைகள் எடுக்கப்படுகின்றன என்று விளக்கமளித்தார். அது மட்டுமல்லாமல் திரையரங்கு உரிமையாளர்களுக்கு எந்த அச்சுறுத்தல்களும் இல்லை என்றும் ஏதேனும் சட்டவிரோத செயல்கள் நடைபெற்றால் காவல்துறை உரிய பாதுகாப்பை வழங்கும் என்ற ஒரு உத்தரவாதமும் காவல்துறை தரப்பில் முன்வைக்க வழங்கப்பட்டது. இந்த வாதங்களை பதிவு செய்து கொண்ட நீதிபதி, ஜனநாயக நாட்டில் படைப்பாளிகள் தங்கள் கருத்துக்களை தெரிவிக்க உரிமை இருக்கிறது. சென்சார் போர்டு சான்றிதழ் வழங்கிய பிறகு ஒரு திரைப்படத்தை மூன்றாவது நபர் எவரும் தடுக்க முடியாது என்று நீதிபதி தெரிவித்திருக்கிறார். திரைப்படத்தை விரும்பவில்லை என்றால் அதை பார்க்க வேண்டாம் என்று அறிவுறுத்திய நீதிபதி, நாம் தமிழர் கட்சியினர் அமைதியான முறையில போராட்டம் நடத்துவதற்கு உரிமை உள்ளது. அதே சமயம் முறையான அனுமதி பெற்று ஒதுக்கப்பட்ட இடத்துல இந்த போராட்டங்கள் நடத்தப்பட வேண்டும். போராட்டம் நடத்தக்கூடிய உரிமையை யாரும் தடுத்து விட முடியாது என்று நீதிபதி தெரிவித்திருக்கிறார். கிங்டம் படம் திரையிடப்பட்டிருக்கக்கூடிய திரையரங்குகளுக்கு இடையூறு விளைவித்தால் உரிய பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும் என்று காவல்துறைக்கு நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார். நன்றி சுரேஷ், உங்கள் விரிவான தகவல்களுக்கு. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் வீர ஆஞ்சநேயா தினமும் காலை 8 மணிக்கு காண தவறாதீர்கள்.